இந்த கடைசி கள்ளன் எல்லாவற்றிலும் முதன்மையான ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கிறான், பெற்றிருக்கிறான். இவன் தான் கடைசியாக பேசுகிறவன், ஆனால் இவன் தான் முதல்ல பரலோகத்துக்கு போனவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கடைசியில் பேசியிருக்கலாம், அந்த சிலுவையுடைய தொடர்பில் கடைசி நபராக இருந்திருக்கலாம், ஆனால் இவன் தான் முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தவன், தரிசித்தவன். அல்லேலூயா. ஆமாம், அவரோடு கூட இந்த சீஷர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு என்ன செய்யலை. ஆமே, 3.5 வருஷமாக கூட உட்காந்து மாங்குன்னு தலையில் அடித்து சொல்லி கொடுத்து ஒருத்தனும் பக்கத்தில் இல்லை. ஏதோ கூட பிறந்ததுக்காக அவர் சகோதரர் மட்டும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். மற்றபடி வேறு யாரும் என்ன செய்யலை, கூட இல்லை. மரணம் வந்தாலும் உம்மை பின்பற்றி வருவேன், மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறிப்பேன். எங்கே பாருக்கிறாரு, அழகான் தேட வேண்டியது. பேதுரு காதெல்லாம் அறுத்திய பேதுரு அதோடு முடிஞ்சுப்பா, அவ்வளோதான். இல்லைங்கய்யா, கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு என்ன செய்யுங்க வாங்க, நான் பின்னாடி என்ன செய்கிறோம். பிடிச்ச அடுத்த செகண்டில் தெரிச்சிட்டாங்க, ஒருத்தரும் இல்லை. தூரத்தில் பின்தொடர்ந்தார்கள். சிலுவை வரும்பொழுது அது கூட யாரும் என்ன செய்யலை, எவ்வளோ தூரத்தில் இருந்தாங்கன்னு தெரியல. 1க்கு 3 முறை மறுதளித்து எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் அவர்களுக்காய் செய்தும் கூட அவரால் கடைசி வரைக்கும் நிலைநிற்க முடியல. அவருடைய ஸ்தானத்தில் அவரோடு கூட தோள் கொடுக்க முடியல. ஆனால் தன்னை உண்மையாய் மாற்றுகிற ஒரு நபரை கர்த்தர் கண்டார், அவனை அவரோடு கூட என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். அல்லேலூயா. உண்மை இருக்க விரும்புகிறார். அவனை வசனம் சொல்லுது, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நோக்கி கூப்பிட்றீங்களா, உண்மையாக நோக்கி கூப்பிட்றீங்களா? உண்மையாக நோக்கி கூப்பிடுவோமானால் கர்த்தர் இன்று உங்கள் சமீபத்தில் இருக்கிறார். இந்த மனிதனுக்கு அன்றே நடந்த அதிசயத்தை போல இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு இன்றே அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார்.